ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மா கோடையை கொண்டாடலாம். அதாவது டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடு அது சரியாக கைகூடவில்லை. சரியா கைகூடி இருக்கு. இந்த கடைசியா பண்ண மறுசீரமைப்பு உட்பட ஸ்டாலினுக்கு நல்லா கை கொடுத்துருக்கு. நேஷனல் லெவல்ல எமர்ஜ் ஆகிட்டாரு பெரிய லீடர். இல்ல எடப்பாடி 10 தோல்விக்கு அப்புறம் 11வது தோல்வியில் அதை வெற்றி பெறணும் கட்டாயம். கட்சி கை விட்டு போயிடும்ல. பார்க்குறாங்க ஏடிஎம் கேளுங்களாம் பார்க்குறாங்க. இந்த வாட்டி எடப்பாடியை குத்தி வெளில அமைச்சிருப்பாங்க அவ்வளோதான். அதுவும் முக்கலத்தோர் கடுமையான வெறுப்பில் இருக்காங்க எடப்பாடி மேலே. ஆனால் இப்போ இரு கழகங்களுமே தேர்தல் வாக்குப்பதிவுக்கு 2 நாள் இருக்கிறப்ப பணம் பூந்து விளையாடாது சார். இதெல்லாம் உயர்வா இருக்கு சார். மாசம் 1000 ரூபாய் வாங்குற பெண்களை கேட்டா எங்களுக்கு 1000 ரூபாய் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. புதுமை பெண் திட்டத்துல காலேஜ் போற பெண் எனக்கு 1000 ரூபாய் கிடைக்குதுன்னு இதெல்லாம் திமுக சொல்றாங்கல்ல. வாக்காளருக்கு 5000 ரூபாய் கொடுக்குறாங்க. 1 கிராம் தங்கம் கொடுத்துருக்காரு செந்தில் பாலாஜி. அந்த தங்க காசு பெங்களூர்லேருந்து வர வச்சிருக்கான்னு சொல்றாங்க. எடப்பாடிட்டு அவ்வளோ பணம் இருக்கு, எதுக்கு 30 கோடி செலவழிக்கிறாரு? அவர் ஏகப்பட்ட பணம் வச்சிருக்காரு. அதுக்கு அவருக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட்டோ இன்கம் டேக்ஸோ அவருக்கு போகிறதே இல்லை. அப்புறம் பணம் எடுக்க மாட்டேன் நேரத்தில் இல்லை. வின் பண்ணுறதுக்கு நோக்கம் இல்லை அவருக்கு. தமிழ்நாட்டு மக்கள் துட்டு வாங்கி தான் ஓட்டு போகிறான்னு தெரியல. திமுக அரசு ஏற்கனவே கொடுத்த விஷயங்களை சொல்லி ஓட்டு கேட்குறாங்க, கொடுக்க போகிறத சொல்லி ஓட்டு கேட்குறாங்க. திமுக ஏடிஎம்கே அரசு கொடுத்ததில்லை, நாங்கள் கொடுக்க போகிறோம் சொல்கிறாங்க. மக்கள் எதை நம்புறாங்கன்னு பார்க்கணும், பொறுத்துன்னு பார்க்கணும் சார். உண்மையிலே விஜயும் ஒரு அலை தானே சார். அது என்ன பாதிப்பை இந்த 2 முக்கிய கட்சிகளுக்கு உருவாக்குன்றது நம்மளால ஊகிக்க முடியல. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவருக்கு சந்திப்பார் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். என்ன சார், இன்னும் வாக்குப்பதிவுக்கு இன்னும் 3 நாள் தான் இருக்கு. ஏதாவது வேவ் இருக்கா சார்? வேவுன்னு ஒன்றும் கிடையாது சார். ஏன்னா ஆன்டி இன்குபன்சின்னு சொல்கிற விஷயமும் பெருசாக மக்கள்கிட்ட திமுக ஆட்சியை ஒழிச்சே தீரணுன்ற வெறி இருக்கிற மாதிரி நான் பார்க்கல. ஆன்டி இன்குபன்சி இருக்குது. இவங்க எதிர்கட்சிகள் சொல்கிற ஆன்டி இன்குபன்சிலாம் இருக்குது. நிறைவேறாத வாக்குறுதிகள், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பல விஷயங்கள்லாம் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதே சமயம் திமுக ஆட்சி சொல்கிற சாதனைகளும் மக்கள் கவனத்தில் கொள்கிறாங்க. அதனால் திமுக ஆட்சியை அகற்றணும்னு ஒரு விஷயம் இல்லை. அதனால தான் எந்த விதமான ஒரு வேவும் இல்லாத இருக்குது ஆக்சுவலாக. அதாவது நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் எந்த விதமான அலையும் இல்லை. விஜய் வந்திருக்கிறது என்ன விதமான தாக்கத்தை உண்டு பண்ணுன்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்கு ஆக்சுவலாக சார். உண்மையிலே விஜயும் ஒரு அலை தானே சார். இதுதானே இல்லை, விஜய் வாக்கு வங்கியில் நிரூபித்தாதான் நம்ம அடுத்த தேர்தல் அதை பற்றி சொல்ல முடியும். இப்போ அவருக்கு வர கூட்டம் ஓட்டாகுமான்னு நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாதுனால அலைன்னு சொல்ல முடியாது. அது ஓட்டு போட்டாதான் அலையுது. ஆனால் இரு கழகங்களுக்கும் அவர் ஒரு டேமேஜ் தானே. இல்லை, நம்ம வி ஆர் டேக்கிங் நோட். அந்த கூட்டத்தை நம்ம பார்க்குறோம், அதை ஃபேக்ட், அது உண்மையெல்லாம் உணர்றோம். அது என்ன பாதிப்பை இந்த 2 முக்கிய கட்சிகளுக்கு உருவாக்குன்றது நம்மளால ஊகிக்க முடியல. அப்போனா எதுக்கு? அதாவது அதனால தான் அலையில்லைன்றோம். ஆமாம். ஆனால் அவங்களை பொறுத்த வரைக்கும் இரு கழகங்களுமே தன்னுடைய கோர் ஓட் பேங்கை ஸ்பாயில் பண்ணிடுவோன்ட்டு பயப்படுறாங்கல்ல. பயப்படுறது நியாயம் தானே. அவன் யார் ஓட்டு எடுப்பான்னு, அவர் யார் ஓட்டு எடுப்பாருன்னு தெரியல. அவர் திமுக எதிர்ப்பு ஓட்டு எடுத்தா அதிமுகவுக்கு பாதிப்பு, திமுகவுக்கு போகிற ஓட்டு எடுத்தா திமுகவுக்கு பாதிப்பு. 2 பேருமே யோசிப்பாங்கல்ல. ஆமாம், உண்மையிலே யாருமே சரியாக இந்த ப்ரொடெக்ஷன் பண்ண முடியல. ஏன்னா அந்த அந்த கூட்டம் அப்படிப்பட்ட கூட்டமாக இருக்குது. அது ஒரு 18லேருந்து 28, 29 வயசுக்குள்ளே இருக்கிற கூட்டம் விஜய் வெறித்தனமாக அலைஞ்சிட்டு இருக்கு. அது யாருக்கு ஓட்டு போடுமா, ஓட்டு போடாதா, அதுக்கு ஓட்டு இருக்கா, ஒன்றுமே புரியல. ஆமாம், இப்படி தானே சார். 1977 எம்ஜிஆருக்கும் இதே மாதிரி கூட்டம் சேர்றது அது ஓட்டாக மாறாதுன்னு சொல்லிட்டு தானே இருந்தாங்களே. அதாவது தமிழ்நாடு அரசியலில் பார்த்தீங்கன்னா கூட்டம் கூடி ஓட்டு போடாத விஷயங்களும் நடந்திருக்கு, கூட்டம் கூடி ஓட்டு போட்ட விஷயங்களும் நடந்திருக்கு. அவர் இல்லாத போது 84 கருணாநிதிக்கு பெரிய கூட்டம் வந்தது. ஆனால் அது ஓட்டு போடல. சாவுக்கு ஒரு ஓட்டு, நோவுக்கு ஒரு ஓட்டுன்னு இந்திரா காந்திக்கு ஒரு ஓட்டும் எம்ஜிஆருக்கு ஒரு ஓட்டும் போட்டாங்க. அது பெரிய கூட்டம் கருணாநிதிக்கு வந்தது. அப்போ கருணாநிதி பண்ண ஒரே தப்பு என்னன்னா, என்னுடைய 40 ஆண்டு கால நண்பர் திருப்பி அவர் கையில் ஆட்சியை ஒப்படைப்பேன்னு பேசினது தான் தப்பு. இவருக்கு அப்போ அவருக்கே ஓட்டு போட்டு போலாமல் இவருக்கே ஓட்டு போடணும்னு எம்ஜிஆருக்கே ஓட்டு போட்டாங்க. அப்போ 71 பார்த்தீங்கன்னா ராஜாஜியும் காமராஜரும் சேர்ந்த போது ஒரு பெரிய கூட்டம் தமிழ்நாடு முழுக்க வந்தது. ஆனால் ஓட்டே போடலை, அவருக்கு ஓட்டே போடலை. திமுக 184 இடங்களை வின் பண்ணிச்சு.
அதனால தான் சொல்றோம் இவருக்கு வர கூட்டம் ஓட்டு ஆகுமா. இப்போ விஜயகாந்த் முதல்ல கட்சி ஆரம்பிச்ச போது மதுரையில 27 லட்சம் பேர் கூடினாங்க. இப்போ அவருக்கு ஒரு கூட்டம் வந்தது. இவருக்கு வர கூட்டம் ஓட்டு போடுவான்னு தெரியாது. ஆனா அவர் 8.33 முதல் எலெக்ஷன் வாங்கினார். 2006 அடுத்த எலெக்ஷன்ல 10.5 வாங்கினார். 2009 வாங்கினார். இப்போ இவருக்கு வந்து டேட்டா வந்தாதான் நம்ம நம்ப முடியும். இந்த கூட்டத்தை பாக்குறோம் நம்ம, அது எப்படி போகும்னு சொல்ல முடியாது. அதனால தான் இந்த 2 கட்சிகளும் பயப்படுறாங்க யாருக்கு ஓட்டு போகும்னு. பல பேன்சி ஸ்டோர் பார்த்தா விசில் வச்சிருக்காங்க, துண்டு வச்சிருக்க, அப்பனா ஒரு அலை தானே அது. புது கட்சி வரும்போது அது விற்குன்ட்டு தான் வைப்பா சார். எல்லாம் கமர்ஷியல் தானே எல்லாமே சார். குறைஞ்சபட்சம் அவனுக்கு பெரிய கூட்டம் வருது, அவங்களாம் வாங்குவாங்கல்ல, விசில் வாங்குவாங்க, விசில் பிளாஸ்டிக் விசில் விற்கும். இல்லை அரசியல் கட்சிகளில் உள்ள இளைஞர்கள் கிடையாது. 50 லட்சம் பேர் திமுக இளைஞர்கள் இருக்கான், அவெல்லாம் இளைஞர் கிடையாதா? இல்லை மற்ற கட்சியில் இருக்கிறவங்களாம் இளைஞர் கிடையாதா? எவ்வளோ பேர் இருக்காங்க, தான் இளைஞர்கள் இருக்காங்க. அவங்களாம் எப்படி பாதிக்கு பாதி ஓட்டு போட்டா கூட அவருக்கு 50 லட்சம் 60 லட்சம் தான் வரும். அதெல்லாம் ஓட்டு போடுறதுக்கான சில பேர் சொல்றாங்க ஏறக்குறைய 1 கோடி வரைக்கும் வாங்கலான்றாங்களா சார்? அது சொல்லலாம் சார், எல்லாமே சொல்லலாம். நான் கூட சொல்லுவேன். என்னோட கணக்கு என்னன்னா, அந்த 1 கோடியே 20 லட்சம் பேர் இருக்காங்கல்ல, அவங்க ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க. 234 தொகுதியில் ஒரு தொகுதிக்கு நாட்டியவர் 50,000 வராது. 50,000 எல்லாருமே ஓட்டு போட்டுருவாங்களா? 50,000 இளைஞர்களும் ஓட்டு போட்டுருவாங்களா? அது 25,000 20,000 போடுவோம். 20,000 வாங்கினா நீங்கள் வின் பண்ண முடியுமா? 1 லட்சம் ஓட்டு வாங்கினாலே தவிர நீங்கள் அசம்பிளி கான்ஸ்டியூன்சியில் வின் பண்ண முடியாது. ஆனால் இப்போ வந்து இரு கழகங்களுமே தேர்தல் வாக்குப்பதிவுக்கு 2 நாள் இருக்கிறப்ப பணம் பூந்து விளையாடாது சார். நேச்சுரலி இதெல்லாம் தமிழ்நாடு அரசியல் பார்க்காதான் தொடர்ந்து பார்த்துன்னு தானே இருக்கோம் நம்ம. இல்லை, இப்படிப்பட்ட பணம் இது வரைக்கும் இறைக்காததுன்னு சொல்றாங்களா சார்? இரு கழகங்களுமே மாறி மாறி இறைப்பாங்க. ஏன்னா இது இப்போ விஜய் வந்திருக்காரு, யாரும் ஸ்பாயில் பண்ணுவோம் தெரியாது. ஓட்டை வந்து ஒவ்வொரு ஓட்டையும் கன்ஃபார்ம் பண்ணணும். திமுக வந்து எஸ்ஐஆரில் வந்து இறங்கி வேலை செஞ்சுருக்கான். அவன் ஓட்டர் யாருன்னு தெரியும், அவனுக்கு போடுறவங்க யாருன்னு தெரியும், அவனுக்கு பணத்தை கொடுத்து உறுதிப்படுத்தணும். அதிமுக எஸ்ஐஆரில் ஒர்க்கே பண்ணலை, அவனுக்கு என்ன பண்ண போகிறான், என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. ஸோ அவன் பணம் கொடுத்தே தெரிய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கான். என்ன பண்ணுறது? இதுக்கு முன்னே தேர்தல் இவனுக்கு விஜய்க்கு கட்டுமானமே கீழே கிடையாது. அவன் ஆதரவாளர்கள் வந்து ஓட்டு போட்டால் தான் உண்டு. இளைஞர்கள் நீ காலையில் வந்து ஓட்டு போட்டால் தான் உண்டு. அவனுக்கு ஓட்டு இருக்கா இல்லையான்னு தெரியாது. திமுக வந்து கரெக்டாக வீட்டில் போய் ஆளை பிடிச்சிட்டு வந்து கரெக்டாக ஓட்டு போட வச்சுருவான். அதிமுககாரன் கரெக்டாக பண்ணிவிடுவான். இவன் என்ன பண்ணுவான், விஜய் என்ன பண்ணுவான், அவனுக்கு கட்டுமானம் கீழே இருக்கா, பணம் இருக்கா? அதிமுகவோட போட்டி போடுற அளவுக்கு பணம் இருக்கா? 210 விஜய் கேண்டிடேட்டுக்கு பணம் இல்லாத திண்டாடிட்டு இருக்கான். சரி சார், பணம் தான் தேர்தல் முடிவு. பணம் மட்டுமே தீர்மானிக்காது சார். பணம் மட்டுமே தீர்மானிக்காது. பணம் வந்து ஒரு உந்து சக்தியாக இருக்கும். பணம் மட்டுமே தீர்மானிக்காது. ஜாதி தீர்மானிக்கும், அரசியல் கட்சி செல்வாக்கு தீர்மானிக்கும், கேண்டிடேட்டோட ரெப்புடேஷன் அந்த ஏரியாவில் எப்படின்னு அது தீர்மானிக்கும். வேறு பல காரணிகள்லாம் இருக்குது. பணம் மட்டுமே தீர்மானிக்காது. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்போனா விஜய் சரியாக திமுக எதிர்க்காமல் விட்டதுனால இந்த அலை உருவாக போச்சா, இல்லை எடப்பாடி சரியாக பிரச்சாரத்தை அதிமுக இவ்வளோ ஆன்டி இன்கம்ஸ் இருந்து, சட்டம் ஒழுங்கு இப்படி இருந்து, பெண்கள் பாதுகாப்பு இருந்து, போதைப் பொருட்கள் இருந்து, விலைவாசி இருந்து வேவே இல்லைன்றீங்களா சார்? விலைவாசிக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் மட்டும்தான் காரணமா? சென்ட்ரல் கவர்மெண்ட் காரணமே இல்லையா? மத்திய அரசோட பொருளாதார கொள்கை காரணம் கிடையாதா சார்? சாதாரண பால் வரி, பால் விலை உயர்வு, மின்சார உயர்வு, வீட்டு வரி உயர்வு எல்லாமே உயர்வாக இருக்குல்ல சார்? இதெல்லாம் உயர்வாக இருக்குது சார். மாதம் 1000 ரூபாய் வாங்குற பெண்களை கேட்டால் எங்களுக்கு 1000 ரூபாய் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. புதுமை பெண் திட்டத்தில் காலேஜ் போகிற பெண் எனக்கு 1000 ரூபாய் கிடைக்குதுன்னு, தமிழ் புதூரில் 1000 ரூபாய் கிடைக்கிறது, இலவசமாக பஸ்ஸில் போகிறேன்னு சொல்கிறாங்க, என் குழந்தைக்கு காத்தால் டிஃபன் போடுறேன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் திமுக சொல்கிறாங்கல்ல. அப்படி இவ்வளோ திட்டம் போய் சேர்ந்துறப்ப எதுக்கு கன்னியாகுமரியிலேருந்து கும்முடி பூண்டு வரைக்கும் இந்த பணம் பாதாள வரைக்கும் பாஞ்சிட்டு இருக்கு? இப்போ பணம் பறக்கும்படை என்ன பண்ணுது? பறக்கும்படை என்ன பண்ணிட்டு இருக்கு? அதுதான் மம்தா பானர்ஜி சொல்ற மாதிரி தான். ஸ்டாலினுக்கும் பாஜகவுக்கும் மம்தா பானர்ஜி அப்படி சொல்ல, மம்தா பானர்ஜி அப்படி சொல்ல. இன்னைக்கு கூட மம்தா பானர்ஜி 2 நாள் முன்னாடி ஸ்டாலின் அவர்கள் வந்து எனக்காக பிரச்சாரம் பண்ணுறதுக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க. அது வேற விஷயம். மம்தா பானர்ஜி சொன்னதை தப்பாக புரிஞ்சுட்டாங்க. அதுக்கு விளக்கம்லாம் கொடுத்துட்டாங்க. அவங்க பாயிண்ட் என்னன்னா, கெஜ்ரிவால் இன்னைக்கு பிரச்சாரம் பண்ணுறாரு, தேஜஸ்வரி பிரச்சாரம் பண்ணுறாரு, மம்தாக்கு இவர் போய் பிரச்சாரம் பண்ண போகிறாரு. அதெல்லாம் வேற விஷயம். நம்ம பாயிண்ட் என்னன்னா, நீங்கள் சொல்கிற மின்சார கட்டணம், பால் விலை எல்லாமே இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் எந்த கவர்மெண்ட் வந்தாலுமே மின்சார கட்டணம் ஏற்ற நிறுத்த முடியாது. ஏன்னா உதய மின் திட்டத்தில் கைது போட்டீங்க, யார்? ஏடிஎம்கே. அதனால் உயர்த்த வேண்டிய கட்டணம் எந்த கவர்மெண்ட் வந்தாலும் இருக்கும். இது நாளைக்கு ஏடிஎம்கே கவர்மெண்ட் வந்தாலும் இருக்கும் சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோவை தெற்கு 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுமான்ட்டு சந்தேகமாக இருக்கு சார். ஏன் சார், என்னாச்சு? என்ன, ஒரு வாக்காளருக்கு 5000 ரூபாய் கொடுக்குறாங்க, 1 கிராம் தங்கம் கொடுத்துருக்காரு செந்தில் பாலாஜி. அந்த தங்க காசு வந்து பெங்களூர்லேருந்து வர வச்சிருக்கான்னு சொல்கிறாங்க. அதேமாரி கரூரில் பார்த்தீங்கன்னா
இரு கழகங்களும் மாறி மாறி பணத்தை கொத்திருக்கு. அதாவது திமுக 5000 ஒரு ஓட்டு கொடுத்துருக்காங்க, அதுவே அதிமுக 3000 கொடுத்துருக்கு. அந்த தொகுதிக்கு மாத்திரம் திமுக 120 கோடியும் அதிமுக 30 கோடிக்கு செலவு பண்ணியிருக்காங்க. எடப்பாடிட்டு அவ்வளோ பணம் இருக்குது, எதுக்கு 30 கோடி செலவழிக்கிறார்? அவர் ஏகப்பட்ட பணம் வச்சிருக்காரு, அதுக்கு பாதுகாப்பாக மத்திய அரசு இருக்குது. அவர் பணத்துக்கு ஏன் அவ்வளோ கம்மியாக கொடுத்துருக்காருன்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அவருக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட்டோ இன்கம் டேக்ஸோ அவருக்கு போகிறதே இல்லை. அவர் பணம் எடுக்க மாட்டேங்கிறாரு தெரியல, வின் பண்ணுறதுக்கு நோக்கம் இல்லை அவருக்கு. தமிழ்நாட்டு மக்கள் துட்டு வாங்கி தான் ஓட்டு போகிறான்னு தெரியல. பணத்தை எடுத்து விட வேண்டியதானே எடப்பாடி, ஏன் பேசாமல் இருக்காரு? பணத்தை சேர்த்து வைக்கிறாரா? முன்னங்கட்ட இப்போ திமுக சென்னை ஒரு கோட்டையாக இருந்தது, அங்கே வந்து டேமேஜ் பண்ணுறாரு யார்? விஜய். நீங்கள் சொல்கிற ஒரு விஷயம் கரெக்டு. சென்னையில் வந்து சில தொகுதிகளில் வந்து தாவேக்காவுக்கும் திமுகவுக்குமான போட்டி இருக்குன்றது கரெக்டு. ஆனால் டெல்டாவில் வந்து அப்படி இல்லை. நான் ஒரு 2 நாள் அந்த ஏரியாவில் சுற்றுப்பயணம் பண்ணேன். விவசாயிகள் ஒன்றும் அவ்வளோ தூரம் வெறுப்பாலாம் இல்லை, அவங்களாம் வந்து அவ்வளோ தூரம் வெறுப்பா இல்லை. இவங்க சொல்கிற அளவுக்குலாம் அவங்க வெறுப்பா இல்லை. டெல்டா திமுக கோட்டையாக தான் தொடர்ந்து இருக்குது. ஒரு தொகுதியில் மட்டும் நன்னிலத்திலையும் வேதாரண்யத்திலையும் மட்டும் ஓஎஸ் மணின்னு உறிஞ்சிப்பார். ஈவன் விஜயபாஸ்கருக்கே புதுக்கோட்டை விராலிமலையில் கடுமையான போட்டி காத்துட்ருக்கு. அதனால் வந்து சென்னை உண்மை, சென்னையில் வந்து திமுக தாவேக்கா அதுவும் வில்லிவாக்கம், பெரம்பூர், ஸ்ரீநகர், மயிலாப்பூர் இதெல்லாம் வந்து தமிழிசை தோற்றுருவாங்க. அங்கே போட்டின்றது வெங்கட்ராமனுக்கும் வேலுக்கும் தான் நடக்குது. ஆக்சுவலாக வேளச்சேரி இதெல்லாம் வந்து போட்டி இருக்கிறது உண்மைதான், நான் இல்லைன்னு மறுக்கலை. துட்டு கொடுத்துருப்பாங்கன்னா நான் மறுக்கலை, கொடுத்துருப்பாங்க. திமுகவும் கொடுப்பாங்க, அண்ணா திமுகவும் கொடுப்பாங்க. முன்னங்கட்ட லால்குடியில் லீமா ரோஸ் மார்ட்டினுடைய ஒய்ஃப் ஒரு வாக்குக்கு 25,000 கொடுக்கும்போது எங்கே சார் அவ்வளோ இருக்கு தெரியல. அது எடப்பாடி தான் கேட்கணும். அவர் தான் அந்த அம்மாவை போட்டிருக்காரு கேண்டிடேட்டாக. அவ்வளோ ரூபா கொடுக்குறாங்க, நம்ம எடப்பாடி தான் பார்க்கணும் அந்த விஷயத்தை. அதாவது தமிழக தேர்தல் வரலாற்றில் வாக்கு இப்படி ஒரு அதிகமாக கொடுத்தது யாருகள்ன்ட்டு சார், ஊரில் இருக்கிற லாட்ரி பணத்தெல்லாம் கொள்ளடிச்சு வச்சிருக்கு சார் அந்த ஃபேமிலி. ஒரு பக்கம் ஆதவ ஒரிஜினா கொடுக்குறான், ஒரு பக்கம் சார்லஸ் பார்ட்டி கொடுத்துட்டுருக்கான், ஒரு பக்கம் லீமா ரோஸ் கொடுத்துட்ருக்கு. அந்த என்டையர் ஃபேமிலி ஒவ்வொரு கட்சியில் உட்காந்துட்டு இருக்கு சார். எப்படியாவது தமிழ்நாட்டில் லாட்டரியை கொண்டாடணும், அவங்களுக்கு அதான் நோக்கம், வேறு எதுவும் கிடையாது. தமிழ்நாட்டில் லாட்டரியை கொண்டாடணும், அந்த குடும்பம் ஒவ்வொரு கட்சியில் உட்காந்துருக்கு. அப்படியே அதாவது அதிமுக ஆட்சி வந்தாலும் லாட்டரி கொண்டுரும் அந்த குடும்பம். திமுக ஆட்சி வந்து கொண்டாட திமுக ஆதரவு இருந்தபோது அவர் ட்ரை பண்ணி பார்த்தாரு, முடியல, போயிட்டு வாயான்ட்டாங்க. ஏறக்குறைய அப்படி நீங்க சொல்றீங்க 600 கோடி சார் தேர்தல் நிதியை போயிட்டு வாயான்ட்டாங்க. அவங்க லாட்டரி ஆரம்பிக்கலையா? திமுக கவர்மெண்ட் லாட்டரி ஆரம்பிக்கலையே, போயிட்டு வாயான்ட்டாங்க. அவ்வளவுதான். அதிமுக கிளம்பி இடத்த காலி பண்ணிட்டாங்க, அவர் போயிட்டாரு விடுதலை சிறுத்தை. ஜெயலலிதா தடை செய்யப்பட்டது அவங்க கொண்டு வருவாங்களா சார் எடப்பாடி? அது தெரியாது. லீமா ரோஸ் அங்க போனதுக்கு காரணம் எப்படியா லாட்டரியை கொண்டு வரணும், அதுக்காக தான் போயிருக்காங்க. அவங்களே சொல்ல அப்படி எல்லாம் ஒண்ணுமே இது கிடையாது, நாங்க கிடையாது. இப்ப தெரியாது சார், ஆட்சிக்கு வந்தா தெரியும். ஆட்சிக்கு வராங்களா தெரியாது, வந்தா தெரியும். அப்படின்றீங்க. உண்மையிலே நீங்க சொல்றீங்க எந்த வேவும் இல்லை, எதுவும் இல்லை, இந்த ஆட்சி வேண்டும், ஆட்சி அகற்றணுன்ற எந்த வரியும் கிடையாது சார். எடப்பாடியை கொண்டு வரணுன்ற எந்த வரியும் கிடையாது சார். விஜய் நடுவில் என்ன பாதிப்பை உண்டு பண்ணுவார்ன்றது மட்டுமே ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஆனால் நீங்க பார்த்தீங்கன்னா 2006 பார்த்தீங்கன்னா தேர்தல் அவங்களுடைய திமுக கதாநாயகனாக இருந்தது. 2011 ஜெயலலிதாவுடைய தேர்தல் அறிக்கை கதாநாயகம் இருந்தது. 2021 திமுக இதுவாக இருந்தது. ஆனால் 2026 திமுக சூப்பர் ஸ்டார் மாதிரி எதுவும் இல்லையா சார்? நீங்க சொல்றீங்க ஸ்டாலினை கேட்டால் அதுதான் சூப்பர் ஸ்டார்ன்றது. ஏத்துக்கிறாங்களா இல்லையான்றது எலெக்ஷன். நீங்க டோக்கன் கொடுத்து 8000 கொடுக்குறீங்க, இவங்க 10,000 டோக்கன் கொடுக்குறான். அவங்க கியூஆர் கோடு இது பண்ணி அது 10,000 கொடுக்குறாங்க ஏடிஎம்கே. நான் அதை பற்றி இல்லை, அது கொடுத்துட்டு போட்டு சார். நான் பாயிண்ட் என்னன்னா, இது ஏற்றுனாங்களா இல்லையான்றது எலெக்ஷனில் தான் தெரிய வரும். ஓட்டு போடுறதை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். பட் நம்மளுடைய பாயிண்ட் என்னென்னா வந்து திமுக அரசு ஏற்கனவே கொடுத்த விஷயங்களை சொல்லி ஓட்டு கேட்குறாங்க, கொடுக்க போகிறத சொல்லி ஓட்டு கேட்குறாங்க. திமுக ஏடிஎம்கே அரசு கொடுத்ததில்ல, நாங்கள் கொடுக்க போகிறோம் சொல்கிறாங்க. மக்கள் எதை நம்புறாங்கன்னு பார்க்கணும், பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனால் 2011 ஜெயலலிதா கொடுத்து நிரூபிச்சு நம்பினாங்கல்ல. 2011 நல்ல கூட்டணி அந்த அம்மா அமைச்சாங்க சார். 2006 தேமுதிக பண்ண டேமேஜை உணர்ந்தாங்க. அந்த அது வந்து 2G இதில் கூட தேமுதிக பண்ண டேமேஜ். அப்புறம் 2009 2G ஊழல் அது இது, அப்புறம் ஈழ பிரச்சனையெல்லாம் வந்தது. அதனால் 2011 நல்ல கூட்டணி அமைச்சதுனால யார் ஏடிஎம்கே, டிஎம்டிகே, சிபிஇ, சிபிஎம் எல்லாம் ஒன்று சேர்ந்தாங்கல்ல. அங்கே காங்கிரஸ், பிஎம்கே, விசிகா எல்லாம் ஒன்று. பிஎம்கே விசிகே ஒன்றா சேர்ந்தது, எலியும் பூனையும் ஒன்றா சேர்ந்தாங்க. இல்லை, இது விட அந்த பெரிய கூட்டணி இல்லை, ஒன்றும் நடக்கலை. ஏன்னா வந்து அந்த கூட்டணி ஜெல்லாகலை. அப்போனா ஏன்னா அதுக்கு எதிரான ஒரு இது இருந்தது, ஈழ பிரச்சனை, அப்புறம் வந்து 2G ஊழல், பெரிய விஷயமா இருந்தது. அதெல்லாம் அது ஜெயலலிதாக்கு ஈஸியாக போச்சு சார். நீங்கள் இதே மாதிரி தான்
ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி ஏதோ ஒரு திட்டம் ஒரு வீட்டுக்கு போய் சேர்ந்தது. உண்மையிலே ஸ்டாலின் இந்த தேர்தலுக்காக கட்டமைச்சது சரியில்லைன்றாங்களே. அதாவது டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடு அது வந்து சரியாக கைகூடவில்லைன்ற. சரியா கைகூடி இருக்கு. இந்த கடைசியா பண்ண மறுசீரமைப்பு உட்பட ஸ்டாலினுக்கு நல்லா கை கொடுத்துருக்கு. நேஷனல் லெவல்ல எமர்ஜ் ஆகிட்டாரு, பெரிய லீடர். இல்ல மறுசீரமைப்பு தொகை, ஆனா சாதாரண பாமர மக்களுக்கு அது என்னன்னு தெரியல, தெரியாது. தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணாங்க பாஜகன்றது மட்டும் தெரியும். கரெக்ட். இல்ல ஆனா இவர் வந்து எப்பயுமே இப்படி குறை சொல்லிட்டே இருக்க ஆளுகின்ற மத்திய அரசு அது போகும்போது இதுவும் ஒண்ணுன்ட்டு அப்படி நினைச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. பெரிய லெவல பாதாள வரைக்கும் போல, அடிமட்டத்து வரைக்கும் போலையே சார். தமிழ்நாட்டுக்கு என்னென்ன பாஜக துரோகம் பண்ணாங்களோ அதெல்லாம் ஒரு பட்டியலிட்டு தான் இருக்காரு. அதனால தான் டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான போட்டின்றாரு. அந்த வரிசையில் இதுவும் சேர்ந்துடுது. தமிழ்நாட்டுக்கு பண்ற துரோகத்துல ஒன்னா மறுசீரமைப்பும் சேர்ந்துடுச்சு. ஆனா அவர் எடுத்த கருப்பு கொடி போராட்டம் பயங்கரமாக 60ல எப்படி திமுக அதே மாதிரி பெரிய லெவல அது எடுப்படையாக போயிட்டு பண்ணதாலதான் நேஷனல் லெவல்ல முதல் தடவையா மோடி தோத்தாரு பார்லிமெண்ட்ல. முதல் தடவை பார்லிமெண்ட்ல மோடி ஏன் தோத்தாரு? ஆனா அதே வெற்றி பெற்றிருந்தா அது திமுகவுக்கு பயங்கரமான பலம். வெற்றி பெறலையே, அதான் பாயிண்ட். தோக்கடிச்சிட்டாருல மோடியை வந்து பார்லிமெண்ட்ல தோக்கடிச்சிட்டாருல. அவர் தானே கொளுத்தி போட்டாரு, தீ பரவட்டும்னாரு. தீ பரவிடுச்சு டெல்லி வரையும். ஆனா தமிழகத்துல பரவலையே சார். பரவும் சார், எல்லாம் கீழ் லெவல்ல போயிருக்கு சார். பேசின்னு தானே இருக்காங்க, எல்லாரும் பேசின்னு தானே இருக்காங்க. பல பேர் சோசியல் மீடியாவில் பேசுறாங்க, மீடியாவில் பேசுறாங்க. எப்படி தமிழ்நாட்டோட எண்ணிக்கையை குறைக்க பார்த்தாரு, எப்படி பார்லிமெண்ட்டை வந்து அமித்ஷா பொய் சொல்லி திசை திருப்ப பார்த்தாரு, சட்டத்தில் என்ன இருந்து பேசினது என்ன. ஸ்டாலின் விட எடப்பாடிக்கு இந்த வெற்றி முக்கியம் இல்லையா சார்? எடப்பாடி 10 தோல்விக்கு அப்புறம் 11வது தோல்வியில் அதை வெற்றி பெறணும். கரெக்டாக கட்சி கை விட்டு போயிடும்ல. ஆமா, அப்போனா அவருடைய பிரச்சாரம் நல்லா எடுபட்டது இல்லை சார். அவருடைய பிரச்சாரம் வந்து அவர் முதல்ல பண்ணிட்டு இருக்காரு. நடுவில் தரக்குறைவாலாம் பண்ணிட்டார். கொஞ்சம் கீழே இறங்கி ரொம்ப அடிச்சிட்டார். செங்கோட்டையனெல்லாம் பற்றி அவர் பேசினதெல்லாம் ஒரு முதல்வர் பேசுகிற பேச்சா தெரியல. ஆமாம் சார். கோபிசெட்டிப்பாளையத்தில் உண்மையில் அதிமுக வெற்றி பெறும் நிலைமையை இருந்து இப்போ போயிட்டு அந்த செங்கோட்டை தரக்குறைவாக பேசுனது அது பேக் ஃபயர் ஆகுதுன்ட்டு சொல்கிறாங்க. ஆமாம் சார். செங்கோட்டையன் வந்து உண்மையிலேயே சசிகலா வந்து அன்றைக்கி ராத்திரி வரையும் செங்கோட்டையனை தான் முதல்வராக வச்சுருந்தா. இவர் பணப்பட்டியை கொண்டு போய் அங்கே கொடுத்த உடனே சசிகலா மாறி அவரை வந்து சிஎம் ஆக்கிட்டா. அதை தான் வந்து செங்கோட்டையன் சொல்கிறார். அது வந்து செங்கோட்டையனை போய் நீங்கள் கோபிச்செட்டிப்பாளையத்தில் நீங்கள் அட்டாக் பண்ணிங்கன்னா அவருடைய பழைய கால வரலாறு, ஜெயலலிதா மந்திரி பதவி விட்டு எடுத்தார், கொண்டி வரையா நான் தெருவில் நடக்க முடியாது, அது இதுன்னா ஒரு ஏற்கனவே உதயநிதி போய் சேர்ந்தா போகிறோம் அப்படின்னு பேசினார். கொரோனாவில் வந்து ஸ்டாலின் போயிருப்பாருனாரு. ஏன் இப்படி பேசுகிறார் எடப்பாடி, அதான் தெரியல ஆக்சுவலாக. அது ஏன்னா அவ்வளோ ஒரு இது உண்மையிலே இல்லை, இது தரக்குறைக்க ஒரு முதலமைச்சர் அப்படி பேசுறது அவருடைய தரத்துக்கு குறைவா இருக்கு சார். ஸ்டாலின் அப்படி தானே சார். ஸ்டாலின் எந்த இடத்துலையும் அன்பார்லிமெண்ட்ல பேசல. ஒன்று காமிங்க, நான் இப்போ சொன்னது மாதிரி ஏதாவது ஒன்று காமிங்க. உதயநிதி சார், உதயநிதி ரொம்ப போட்டோவை காமிக்கிறாரு சார். அந்த அதான் கேட்கிறேன், ஒரே போட்டோ வச்சு எத்தனை வாட்டி அதை பார்த்த உடனே அப்படியே பச்சை மிளகா கடிச்ச மாதிரி ஆயிடுது எடப்பாடிக்கு. என்னடா அது இந்த போட்டோவை திருப்பி செங்கோட்டையன் மேலே ஏன் எடப்பாடி பாயிறாரு தெரியுமா? மலைப்பாம்பு மாதிரி கீழே வளைஞ்சு ஊர்ந்து போனாரு யார் எடப்பாடி அப்படின்னு சொல்லிட்டாரா அவரு. அதனால தான் எடப்பாடிக்கு அந்த காலில் விழுந்த விஷயத்தை எடுத்தாலே அப்படியே கடுன்னு ஆயிடுறாரு அவரு. அப்படியே மிளகா கடிச்ச மாதிரி ஆயிடுறாரு. அப்படியே குறி பாஞ்சு பராளிடுறாரு அவங்கள போட்டு சார். உண்மையிலே ஆனால் காலில் விழுந்தது உண்மைதானே. சசிகலா என்ன சொல்றாங்க, நீங்க என் காலில் விழுந்தது உண்மைதானப்பா, அந்த பையன் சொன்னது உண்மைதானே. அது மட்டும் எப்பயும் கோவம். அந்த காலில் விழுந்த அந்த அம்மாவே முதுகில் குத்தி அமிச்சிக்கல வெளியில. அப்போ நீ என்ன நன்றியுடையவ? பதவி கொடுத்த அந்த அம்மா முதுகில் குத்தினல்ல. பார்க்குறாங்க, ஏடிஎம் ஆளுங்களாம் பார்க்குறாங்க. இந்த வாட்டி எடப்பாடியை குத்தி வெளில அமிச்சிருப்பாங்க, அவ்வளோதான் மக்களை சார். ஆமாம், இது சசிகலாவுக்கு அவன் சசிகலாவை தெருக்கு என்ன பேசிட்டு இருக்காங்க. நான் பதவி கொடுத்தேன், நம்ம வீட்டில் ஒரு பிராணியை வளர்த்தா, ஒரு மிருகத்தை வளர்த்தா அதுக்கு ஏதாவது சோறு போட்டு அது நன்றியோட இருக்கும் அப்படின்னு பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? அப்ப என்ன அர்த்தம் அதுக்கு? ஆனா வருகின்ற கருத்து கணிப்பில் பாத்தீங்கன்னா தென் தமிழகம் திருப்பவும் அதிமுகவுக்கு கை கொடுக்கும் சொல்றாங்க. அப்படி எனக்கு எந்த கருத்து கணிப்பு நான் பார்க்கல சார். நீங்க ஏதாவது சொல்லுங்க. அதாவது எல்லா கருத்து கணிப்பிலையும் தென் தமிழகம் 58 தென் தமிழகம் திமுக அதிகமாக. போன வாட்டி 16 2021 58ல 40 திமுக ஜெயிச்சது, 16 தான் ஏடிஎம்கே ஜெயிச்சு. ஆனா இந்த வாட்டி வந்து 27ல இருந்து 35 வரைக்கும் வாய்ப்புகள் இருக்கு. நம்ம 2 பேர் தேர்தலுக்கு அப்புறம் மறுபடியும் சந்திப்போம். கண்டிப்பா சான்ஸே கிடையாது. நீங்க இதை சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். சசிகலா அங்கே கடுமையாக ஓட்ட பிரிக்கிறாங்க, சான்ஸே கிடையாது. தேவேந்திர குல வேளாளர், இந்து நாடார்கள் எல்லாம் திமுக பக்கம் இருக்காங்க. அதுவும் முக்குலத்தோர் கடுமையான வெறுப்பில் இருக்காங்க எடப்பாடி மேலே. சான்ஸே கிடையாது. நீங்கள் வேணால் பாருங்கள், தென் தமிழகத்தில் பாஜக வேட்பாளர்கள் சில இடத்துல ஜெயிப்பாங்களே தவிர
அதிமுக வேட்பாளர்கள் ஒரு 2-3 இடத்துல ஜெயிப்பாங்களே தவிர மற்றபடி சான்ஸே கிடையாது. அதிகபட்சமாக அந்த கூட்டணி 12 இடத்துக்கு மேலே வாங்காது. நீங்களும் நானும் மறுபடியும் சந்திப்போம். ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்களா சார்? கொங்குல சொல்லுங்க, சேலத்தில் சொல்லுங்க, அது வேற மாதிரி இருக்கலாம். தென் தமிழகத்தில் அதிகபட்சம் அதிமுக பாஜக கூட்டணி 12 இடங்களுக்கு மேலே வாங்குறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இல்லை, அதாவது விஜய் என்ற ஃபேக்ட் அந்த அலை இருக்குதுனால அவ்வளோ கூட்டம் வரும். விஜய் வந்து தென் தமிழகத்தில் பெரிய பாதிப்பு உண்டு பண்ணுவார் சார். இன்னைக்கும் வில்லேஜ் லெவல்ல விஜய் பெரிய ஆள் கிடையாது சார். முனிசிபாலிட்டிஸு, கார்பரேஷன்ஸு, பேரூராட்சிகள் இதுல தான் சார் விஜய் பெரிய ஆள் இருக்கார். கிராமங்கள்ல இல்ல சார், விஜய் கிராமங்கள்ல இல்ல. நானும் வந்து தமிழ்நாடு முழுக்க பல இன்டீரியர் கிராமங்கள்ல இருக்கிற பார்ட்டி ஒர்க்கர்ஸு, நடுநிலையா இருக்கிறவங்க, அந்த டிஸ்ட்ரிக்ட் கரஸ்பாண்டன்ஸு, லோக்கல் பேப்பர்ல வேலை செய்யறவங்க கேட்டா ரூரல் லெவல்ல யாருக்கும் விஜய் பத்தி ஒன்றும் ஐடியாவே கிடையாது. ரூரல் கிராமத்து லெவல்ல, அந்த கிராமத்து லெவலில் 1-2 விஜய் ரசிகர் இருந்தால் கூட அவனும் ஆர்கனைஸ்டா இல்ல. திமுக அவங்க ஒன்றும் பண்ண முடியாது. நகர்ப்புறங்கள்ல மற்ற கிராமங்களில் வந்து திமுக அதிமுகன்ற அமைப்பு ரீதியான கட்சிகள் தான் அங்க ஓட்டை கன்வெர்ட் பண்ண முடியும். ஆனா நிறைய பேர் சொல்றாங்க உண்மையிலே விஜய் என்ற அலை இருப்பதனால தான் இவ்வளவு மக்கள் வர்றாங்க, அவர் பார்க்க வர்றாங்க. அந்த இது உண்மையிலே தேர்தல் வாக்குப்பதிவு எண்ணும்போது மே 4ஆம் தேதி தெரியும். இது வந்து விஜய் மேல இருக்கிற கோபத்தால், பொறாமையால் நம் கட்சி அழிஞ்சு போயிட்டு இரு திராவிட கட்சிகள் இப்படி கட்டமைக்குதுன்னு சொல்றாங்களே சார். விஜய்க்கு கூட்டம் வரதை யாரும் மறுக்கல சார். இப்போ பிரச்சனையெல்லாம் அந்த கூட்டம் ஓட்டாகுமா, மாநகராட்சி பகுதிகளில் நகராட்சி பகுதிகளில் வர கூட்டம் ஓட்டாகுமான்றதான் பாயிண்ட். இங்கே வேற ஒன்றும் இல்லை. அது வராதா வரலையான்னு நமக்கு தெரியாது. வந்ததுன்னா அது ஒரு டேட்டா நமக்கு அந்த எலெக்ஷனுக்கு. அதுக்கப்புறம் அடுத்த வாட்டி கூட்டம் வரும்போது நம்ம சொல்லுவோம் விஜய்க்கு வர கூட்டம் ஓட் ஆகுதுன்னு. இப்போ நம்ம சொல்ல முடியாத லெவலில் இருக்கோம். வரலன்னு சொல்ல ஓட் ஆகும்னு நம்ம சொல்ல முடியாது, உறுதியாக சொல்ல முடியாது. உண்மையிலே இரு திராவிட கட்சிகளை கொண்டிருக்க அந்த கோர் ஓட்டு அவர் எடுப்பாருன்றாங்க சார். 20% 25% அவர் கட்டாயம் வருன்றாங்கல்ல. உண்மையிலேயே சொல்ல முடியாது சார். அவருக்கு 12% வாங்குறாரா, 10% வாங்குறாரா, அதெல்லாம் உண்மையிலேயே சொல்ல முடியாது. நம்பர் ஆஃப் பிளேசஸ், 1 இடம் வாங்குறாரா, 2 இடம் வாங்குறாரா, 5 இடம் வாங்குறாரா, நிச்சயமா தெரியாது. அவர் வந்து ஒரு ரொம்ப சஸ்பென்ஸாக, ரொம்ப ஒரு இதாக, அதாவது அன்அசியூமபிளாக இருக்கார். ரொம்ப வந்து அன்டெஸ்டடாக இருக்கார். ஆனால் நம்ம வி கேனாட் ப்ரிடிக்ட், எக்ஸாக்ட்லி வி கேனாட் ப்ரிடிக்ட். பல கருத்து கணிப்புலாம் அவர் ஒவ்வொருத்தரும் அவங்க ஆசையெல்லாம் போட்டுப்பாங்க, அது வேற விஷயம். அடுத்த சீஃப் மினிஸ்டர் விஜய் தான் கூட ஒரு கருத்து கணிப்பு வந்திருக்கு சார். இங்கே தமிழ்நாட்டில் இருக்க பிரபல புலனாய்வு ஆய்வு கொடுத்துருக்கு சார். ஏறக்குறைய 25% அவர் பயங்கரமான வேவு இருக்கு. நான் இல்லை அப்படி சொல்லியிருக்கு. எல்லா பல கருத்து கணிப்புகள் அப்படி சொல்லியிருக்கு. பல கருத்து கணிப்புகள் 12% சொல்லியிருக்கு, 8% சொல்லியிருக்கு, 15% சொல்லியிருக்கு. அவரை கணிக்க முடியல. கருத்து கணிப்புகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா இருக்கு, கணிக்க முடியாதபடி இருக்கு. அதாவது உண்மையில பெரும்பாலான வாக்கு திமுகவில் இருந்து அவர் எடுக்கிறான்ட்டு சொல்றாங்களே சார் விஜய். அதனாலதான் திமுக இவ்வளவு பயந்து போய் அவர் அட்டாக் பண்ணாது, எதுவும் பண்ணாது. இப்படி தன் கிட்ட இருக்கிற பணத்தை வாரி இறைக்கிறது இந்த இப்ப அது உண்மையிலே வாரி இறைச்சிட்டா வெற்றி கிடைச்சிடுமா சார்? இல்லை, அப்படி கிடையாது. திமுக எதிர்ப்பு ஓட்டு இதுவரையும் அதிமுகவுக்கு போயிருந்தது. அந்த ஓட்டை அவர் எடுக்கிறார். அதனால தான் திமுக எதிர்ப்பு வந்து கூர்மைப்படுத்துறாரு விஜய். எனக்கும் திமுகவுக்கு போட்டின்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, அதிமுகவுக்கு போற ஆன்டி இன்கம் ஓட்டு எடுக்கிறாரு அதிமுக. சார் பொதுவாக நம்ம தமிழ்நாட்டில் என்ன சார், திமுக பிடிக்கலன்னா அதிமுக ஓட்டு போடுவாங்க. இப்போ அது விஜய்க்கும் கொஞ்சம் போகும். அப்போ அதிமுக தான் எழுப்பு. அதிமுக ஆனா திமுகவுக்கு போற ஓட்டு என்ன ஓட்டு? திமுகவுக்கு போற மைனாரிட்டி ஓட்டை நிச்சயமா எடுக்க முடியாது விஜய். கிறிஸ்டியன்ஸும் இப்ப திருந்திட்டான். கிறிஸ்டியன்ஸும் விஜய்க்கு ஓட்டு போட மாட்டான். எல்லா ஃபாதரும் கூடி போய் ஸ்டாலினை பார்த்துட்டான். அந்த ஃபாதரையார் பார்த்தா என்ன சார், அந்த 18 இருந்து 30, 35 அந்த இளைஞர் பட்டாளமே அவர் பின்னாடி தானே. கம்யூனிட்டி வந்து அது சொல்றபடிதான் கேட்கும். ஆனா நீங்க சொல்றது நீங்க சொன்ன அந்த சமுதாயத்தை எடுத்துக்க முடியாது. அவங்க எப்படி காரணம். ஆனா இன்னொரு சமுதாயம் கண்ணை மூடிக்கிட்டு அங்கதான் குத்தும். எந்த விதமான மாற்றம் இல்ல. கிறிஸ்டியன் கம்யூனிட்டி அப்படிதான் வந்துருச்சு. பாஜக மேல உள்ள கோபத்தின் காரணமாக விஜய் எதுவும் அதை பத்தி பேச மாட்டேன்றதுனால விஜய்க்கு ஓட்டு போடாதீங்க. இல்ல, நம்முடைய கம்யூனிட்டி இப்ப வந்ததுனால அதனாலதான் சார் திமுக இப்ப பயப்படுது. போன வாட்டி அந்த காயர்களே என்ன சொல், பிஷப்ஸ் என்ன சொல்றாங்க, நீ பேரை வச்சிருந்ததுனால உனக்கு ஓட்டு போடணும்னு கிடையாது, நீ பாஜக எதிர்க்க மாட்டேன்னு சொல்றாங்க. அவங்க திமுக விலைக்கு போய் இருப்பாங்க. ஏன் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கிறிஸ்தவர்களும் ஆயர்களும் போய் பாக்குறாங்க சார். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாரும் போய் பாக்குறாங்க சார். அதே கிறிஸ்துவர் கன்னியாகுமரி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் இங்கெல்லாம் விஜய்க்கு ஓட்டு போடணும்ட்டு அது வந்து ஆயர்கள் கிடையாது. அந்த லெவல்ல மக்கள் கிறிஸ்துவர்கள் அவங்க கிறிஸ்துவர்கள் மக்கள் கொஞ்சம் பேர் ஆதரிக்கலாம் சார். அல்டிமேட்டா சர்ச் என்ன சொல்லுதோ அதான் கேட்பான் கடைசி வரையும். ஆனா அது வந்து அதாவது புதுச்சேரி இப்ப 9ஆம் தேதி நடந்ததுல அங்க வந்து பெரும்பாலான கிறிஸ்துவர்கள்
விஜய்க்கு தான் ஓட்டு போட்டுருக்காங்க. அது உன்னங்கண்ட உண்மைதான் நீங்கள் சொல்கிறது. விஜய்க்கு ஓட்டு போட்டதுனால என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி தோக்குதாங்க. ஆக்சுவலாக அதான் நடந்திருக்கு. நீங்கள் கரெக்டான இடத்துல பாயிண்ட் எடுத்து கொடுத்தீங்க. பாண்டிச்சேரி தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் வின் பண்ணுற லெவலில் இருந்தது. விஜய் உள்ளே போந்து ஓட்டை கெடுத்துட்டான், ஃபுல்லாக ஓட்டை கெடுத்துட்டான். அதுதான் அதே மாதிரி இப்போ வந்து காங்கிரஸ் திமுக கூட்டணி நிறைய பிரச்சனையோட சந்திச்ச காங்கிரஸ் திமுக கூட்டணி வின் பண்ற வாய்ப்புல இருக்கான். எதிர்த்து இப்போ நிக்க கேண்டிடேட் ஆமா சார், வின் பண்ற வாய்ப்பு. பாஜக ஓட்ட வந்து போயிட்டான் சார் விஜய். பாஜக எதிர்த்து கிறிஸ்துவர்கள் இருக்காங்கல்ல, என்ஆர் காங்கிரஸுக்கு போட்டிருந்தாலும் போயிட்டான், அங்க போயிட்டான். இப்போ பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி வின் பண்ணுமான்னு டவுட்டா இருக்கு. அப்புறம் தமிழகத்தில் அப்படிதானே நடக்கணும். அங்க பக்கத்துல இருக்க அவரும் தமிழர்கள் தானே. ஆனா அங்க வந்து சர்ச்சை அப்படி பண்ணல. இங்க சர்ச்சு ஒன்னா சேர்ந்துருத்தீங்க தமிழ்நாட்டுல. சர்ச்சு அங்கே வந்து சர்ச்சு யாரும் இன்ஸ்ட்ரக்ஷனே கொடுக்கல. இங்கே சர்ச்செல்லாம் ஒன்றா சேர்ந்துருது. சிறுபான்மையோர் ஒன்றா சேர்ந்துட்டான். விஜய்க்கு எதிராக விஜய்க்கு போடக்கூடாது, அதிமுகவுக்கு போடக்கூடாதுன்னு ஒன்றா சேர்ந்துட்டான். அது என்ன ஆகுதுன்னு தெரியாது சார். அந்த கம்யூனிட்டி இப்படி டிசைட் பண்ணியிருக்கு. நீங்கள் சொல்கிற மாதிரி கீழே மாறுமா மாறாதுன்னு எலெக்ஷன் தான் தீர்மானிக்கணும். ஸோ இந்த தேர்தலில் எந்த அலையும் இல்லை. எந்த அலையும் இல்லை. விஜய் என்ன டேமேஜ் பண்ணுவார்ன்றது புரியாத இருக்கிறதுனால இந்த அலையை பற்றி நம்மளால் கணிக்க முடியல. பண அலை கிடையாது. விஜய்க்கு வந்து இன்னும் ப்ரூவ் பண்ணாத அன்ட்ரஸ்டடாக இருக்கிறதுனால அவரையும் நம்ம அலைன்னு சொல்ல முடியல. ஆனால் பணம் விளையாடி இருக்கு. எல்லா தேர்தல் மாதிரி இந்த தேர்தலையும் பணம் எப்பயுமே இல்லாத அளவுக்கு இப்ப அதிகமா ரெண்டு திராவிட கட்சிகளும் அதிகமா கொடுத்துட்டு இருக்கு. இதுல திமுக அதிகமாக கொடுத்துட்டு இருக்கு, எல்லாமே பண்ணிட்டு இருக்கு. இல்ல நிறுத்தி வைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஏற்பட்டு. திமுக வட்ட செயலர் வீட்டுல போய் ஐடி ரைடு பண்றான், அதிமுக வீட்டுல போய் ரைடு பண்றானா? இல்ல சார், இல்ல சாதாரண வியாபாரிங்க பொதுமக்களை இப்படி எல்லாம் பண்ணிட்டு இங்க எங்க இருக்கிறாங்க? இந்த தேர்தல் பறக்கம்படி எங்க இருக்குதுன்னே தெரியலையே சார். அது தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் கேட்கணும், தேர்தல் அதிகாரி தான் கேட்கணும். அப்பனா மத்திய அரசு கூட ஸ்டாலின் மிக நட்போடு இருக்கிற மறைமுகமான நட்பு. அதனால்தான் ராகுல் காந்தியே ஸ்டாலினை விட்டு தனியா வரலான்ட்டு 2026 தேர்தல் முடிந்து அதுதான் எடுக்க போறாருன்னு சொல்றாங்க. ராகுலே சொல்றார், மோடியால ஸ்டாலினை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஏன் சொல்றாரு? அது வேற வழிகள். மோடியால ஸ்டாலினை ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு. சகோதரர் ஸ்டாலினை மோடியால ஒண்ணும் பண்ண முடியாது. அதனாலதான் அதிமுக முகமூடியை போட்டு இங்க வராங்க அப்படின்னு. அந்த சகோதரன் கூட தான் ஒன்னாவே பிரச்சாரமே பண்ணல. 2011 ஜெயலலிதாவும் விஜயகாந்தும் ஒன்னா பிரச்சாரம் பண்ணாங்களா? 2001 சோனியா காந்தியும் ஜெயலலிதா ஒன்னா பிரச்சாரம் பண்ணாங்களா? அப்படி ஒண்ணும் கிடையாது சார். ஏன் பிரச்சாரம் பண்ணணும்? என் சகோதரன் தனித்தனியா பிரச்சாரம் பண்றாங்க. அவர் என் சகோதரர், என் சகோதரர் போயிட்டே இருக்காங்க. 2019 அவர் தான் 2011 ஜெயலலிதா விஜயகாந்த் ஒன்னா பிரச்சாரம் பண்ணாங்க. சொல்லுங்க எனக்கு. பண்ணல. அப்ப அவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனையா? வின் பண்ணாங்கல்ல, அது பிரச்சனை இல்ல. எந்த கூட்டணிக்கு அந்த கூட்டணி ஜெல்லாச்சு. இந்த கூட்டணி ஜெல்லாகும் சார் சொல்றாருல்ல. பாஜக வந்து அதிமுக முகமூடி போட்டு வருது. அதிமுக ஒரு கட்சியே இப்ப இல்ல, இப்ப இருக்கிற கட்சியை வேற கட்சி, அது முகமூடி கட்சின்னு சொல்றாருல. அந்த சகோதரர் ஸ்டாலின் ஒண்ணும் பண்ண முடியாது. ஜெயலலிதா மோடியால காங்கிரஸ் போட்டியிட 28 தொகுதிகளில் திமுக பெருமளவில் வேலை செய்யலன்றாங்க. அங்க பணத்தை இது கொடுக்கலன்றாங்க. எல்லாமே இது சொல்லலாம் சார். அல்டிமேட்டா நாளைக்கு எலெக்ஷன் வரும்போது தான் தெரியும். நம்ம இதெல்லாம் இந்த தேர்தல் நேரத்தில் இது எதிர்கட்சிகள் இதெல்லாம் கிளப்பி விடுவாங்க. இப்போலாம் சோசியல் மீடியா வந்துருச்சு. யார் வேணா என்ன வேணா பேசலாம். நீங்க பேசுற மாதிரியே ஒரு வீடியோ நான் வெளியில் விடுவேன், நான் பேசுற மாதிரி இன்னொருத்த வெளியில வீடியோ விடுவான். இதெல்லாம் சகஜம்தான், இதெல்லாம் நம்ப முடியாது. பாயிண்ட் என்னன்னா, இன்னைக்கு வந்து எந்த விதமான அலையும் இல்லை. விஜய் என்ன மாதிரியான பாதிப்பு உண்டாக்குவார் தெரியாது. அதனால ரெண்டு பெரிய கட்சிகளும் ரொம்ப உஷாராக இருக்காங்கன்றது தான் உண்மை. சரி சார், நீங்கள் சொல்கிறீங்க, பொறுத்திருந்து பார்ப்போம். மே 4ஆம் தேதி அலை இருந்ததா இல்லையா, இல்லை மௌனமாக இருந்ததா, கணத்தி போட்ட கல்லாக இருந்ததான்ட்டு தெரிஞ்சிடும். மிக்க நன்றி சார். தேங்க்யூ சார். ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸில் சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.